மன்னா, மிச்சம் இருக்கிற 2 வித்தைய தனித்தனியா பயன்படுத்தாம ரெண்டையும் ஒன்னாக்கி முழு வீரியத்தோட பொம்மையோட ஆத்மாவை நோக்கி அனுப்புங்க மன்னா. இந்த தடவை வெற்றி நிச்சயம் நமக்கு தான் மன்னா. என்னாச்சு குருவே? ஏன் உங்கள் முகத்தில் திடீரென்று ஒருவித பதட்டம்? நடக்கவே கூடாது ஒன்று நடந்து விட்டது. வேடன் பொம்மி ஆத்மாவையும் சம்யுக்தாவோட ஆத்மாவையும் தன் வசப்படுத்தி அவர்களை அவனுடைய உலகத்துக்கு சிறைப்படுத்தி விட்டான். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து விட்டது. 48 மணி நேரத்தில் இன்னும் 6 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. இந்த 6 மணி நேரம் மட்டும் கடந்துருச்சுன்னா, அப்படின்னா இந்த 6 மணி நேரம் கடந்துருச்சுன்னா பொம்மியையும் சம்யுக்தாவோட ஆத்மாவையும் யாராலையும் காப்பாற்ற முடியாதா? முடியும். ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அது யார் குருவே? என்னுடைய மாணவன் பார்த்திபனால் மட்டும்தான் முடியும். ஆனா அவர் தான் இங்க இப்ப இல்லையே குருவே. அவன் தானே சித்தார்த்தாக மறுபிறவி எடுத்திருக்கிறான். அதனால அவனால மட்டும்தான் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். இன்னும் 12 நாளிகையில பூலோகத்தின் கணக்குப்படி இன்னும் 6 மணி நேரத்துல இந்த பொம்மையோட ஆத்மா முழுசா அழிஞ்சிட்டோம். அவ ஆத்மா முழுவதும் காத்துல கலந்து முடிக்கக்கூடிய உங்களுக்கான ஹோரமத்திர வேலையில உங்க கையில இருக்கிற அந்த வாளால சம்யுக்தாவோட ஆத்மாவை உங்களால அழிக்க முடியும் அண்ணா. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரோட ஆத்மாவை அழிக்கின்ற ஒரே நேரத்துல தசவாதானியா வயிற்றுல சுமக்கிற அந்த ராணி இங்க இருந்தா அவளுக்கு பிரசவமே நடக்கும். அப்படி ஒரு விஷயம் மட்டும் இங்க நடந்துச்சுன்னா எல்லாமே உங்களுடைய வசம் இருக்கும் அண்ணா. அப்புறம் நீங்க நினைச்சதை தடுத்து நிறுத்த இந்த உலகத்துல இன்னொருத்த பிறந்துதான் வரணும். இனிமே உங்களுக்குன்னு எதிரிங்க யாருமே இருக்க மாட்டாங்க மன்னா. ககுபரே, நீ சொல்வதை கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கிறது. இது அனைத்துமே நடக்கும். இந்த வேடனுடைய சாம்ராஜ்யத்தை யாராலும் அழிக்க முடியாது. இன்னும் 6 மணி நேரத்தில் இந்த பொம்மை அழிந்து விடுவாள். அது வரைக்கும் எனக்கு ஆற தழுவ என் சம்யுக்தா வேண்டும்.
ககுபரே, எதற்காக இந்த அதிர்ச்சி? 1000 வருடங்களுக்கு முன்பாகவே அவளும் நானும் இறந்து விட்டோம். திரும்ப உயிர் வந்த வேளையில் என் கைகளால் அந்த பார்த்திபன் சம்யுக்தா இருவரும் இறந்து விட்டனர். ஆகையால் அந்த சம்யுக்தாவின் தேக உடலை என்னால் ரசிக்கவே முடியவில்லை. அதனால் இப்போது அவளுடைய ஆத்ம தேகத்தின் மூலமாயிருக்கும் அந்த அழகை ரசிக்க காத்திருக்கிறேன் ககுபரே. நீங்க சொன்னது நடக்கணும்னா அந்த ராணியும் இங்க இருக்கணும். சஞ்சித் கர்மா அடிப்படையில இவங்க 3 பேருக்குமே தொடர்பு இருக்கிறதுனால இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட அதிசயத்தை நம்மளால பண்ண முடியும் மன்னா. அப்படி என்றால் அந்த ராணியை இங்கே வரவைப்பதற்கான வேலையை ஆரம்பியுங்கள் ககுபரே. அந்த அழகுக்கு அழகை ரசித்ததற்கு பிறகு அந்த தசாவதானி குழந்தையை இங்கே நம் கண் முன்னாடியே பிரசவிக்கட்டும். அதை அப்படியே சுட சுட பலி கொடுத்து விட்டு என்னுடைய சாபத்தை நான் தீர்த்துக் கொள்கிறேன். ஒரே கல்லில் பல மாங்கனிகள். உத்தரவு மன்னா. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா. அந்த லெட்டர் இங்கதான் பெரியப்பா இருந்துச்சு. இங்கேயா? பெரியப்பா, தாத்தாவும் பாட்டியும் இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போற கேரக்டரே கிடையாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஏதோ பெருசா நடந்திருக்கு பெரியப்பா. நேத்துதான் சாவித்திரி பெரியம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஆமாம்மா. இன்னைக்கு காலையில தாத்தா பாட்டி 2 பேரையுமே காணோம். முதல்ல இந்த ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாமா? உனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. பெரியப்பா, பெரியப்பா, இது சாவித்திரி பெரியம்மா யூஸ் பண்றது தானே? அவங்க இத தலையில வச்சிருக்கும் போது நான் பார்த்திருக்கேன். குடு. ஆமாம்மா, இது சாவித்திரியோட தான். வீட்டுல வேற யாரும் இப்படி வைக்க மாட்டாங்க. எனக்கு இந்த கொலைகார கும்பல் மேல சந்தேகமா இருக்குமா? எதுக்கு சித்தப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் பெரியப்பா. அவங்க 2 பேர் நம்பருமே நாட் ரீச்சபிள் தான் வருது. நாட் ரீச்சபிளா? இப்போ என்னம்மா பண்றது? பெரியப்பா, நானும் தாத்தாவும் சேர்ந்து அந்த சாவித்திரி டீமை வாட்ச் பண்றதுக்காக ஒரு சீக்ரெட் கேமராவை செட் பண்ணி வச்சிருந்தோம். அதோட அக்சஸ் பாயிண்ட் என்கிட்ட தாத்தா கிட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த சீக்ரெட் கேமரால என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா தாத்தாவுக்கு பாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சரி, அந்த லேப்டாப் எங்கம்மா இருக்கு? அது என் ரூம்ல தான் இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. போலாமா? அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? நான் இம்மா அந்த தடவை கூப்பிட்டும் கூட நீ வரலனா கண்டிப்பா நீ ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கிறன்னு தோணுதுக்கா. இதுக்கு முன்னாலேயும் ஒரு தபா இப்படிதான் நடந்துச்சு. என் வயித்துல இருந்து குழந்தை பிறக்கும் போது நீ என் பக்கத்துல இருக்கணும்க்கா. எங்கக்கா இருக்கிற?
என் கண் முன்னாடி வா அக்கா. அக்கா உன்னை பார்க்கணும் போல இருக்குதுக்கா. துலாபாரம் நடக்கும்போது நீ வந்ததுனால தான் அந்த பரிகாரமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இப்ப மட்டும் என்னக்கா ஆச்சு? என்னோட சக்திகள் எல்லாம் இழந்து வர முடியாத நிலைமையில நான் இருக்கேன் ராணி. இந்த இடத்த விட்டு என்னால எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன். காத்தோட காத்தா என் ஆத்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போயிட்டு இருக்கு. என்னை படிச்ச கடவுளால கூட என்னை காப்பாத்த முடியல. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கேன் ராணி. உனக்கு சுகப்பிரசவம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தை விட்டு நான் போவேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அந்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். என்னை நம்பு ராணி. என்னால உன்னை பார்க்க வர முடியலையே தவிர குழந்தைய பார்க்காம என்னோட ஆத்மா சாந்தி அடையாது. சாமி வணக்கம் சாமி. ஆகட்டும். வணக்கங்க. சாமி, ராணியை தவிர எல்லாரையும் இங்க வர சொல்லி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. ராணிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பயமே ஜெயம். நீங்க எல்லாரும் பிராப்திமா பயணம் சீக்கிரமா போயிட்டு வர்றோம். பிராப்திமா பயணம்னா என்ன சாமி? பிராப்திமா பயணம் என்பது தங்கு தடையின்றி எங்கும் சஞ்சரித்தல் மற்றும் தேவைப்படுகின்ற நேரத்தில் பல இடங்களில் தோன்றும் ஆற்றல் பெறுவதற்கான பயணம்தான் பிராப்திமா பயணம் சொல்லுவாங்க. சரிங்க. அதை எதுக்காக நாங்க பண்ணணும்? நீங்க எல்லாரும் கண்ணை மூடி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு திரும்ப கண்ணை திறந்து என்னோட உள்ளங்கைய பாருங்க. சரிங்க சாமி. சரிங்க சாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நீங்க எல்லோரும் கண் திறந்து என் உள்ளங்கையை பாருங்க. அஞ்சல அங்க பாரு, குழந்தை தெரியுது பாரு. ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை இப்ப மாலை சுற்றிய நிலையில இருக்கு. ஐயோ, பிரபஞ்ச விதிப்படி ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கணும்ன்றதுதான் விதி. ஆனா சில கெட்ட சக்திகளோட சதியால, அவங்க செஞ்ச பூஜையால, அந்த கர்மாவின் எதிர்வினையால இப்ப தசாவதானி குழந்தை மாலை சுற்றப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி சாமி? சுற்றப்பட்ட மாலை தானா மீண்டும் எடுக்கப்பட்டால் மட்டும்தான் பிறக்கிற குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும். அதுக்காகத்தான் நீங்க பிராப்திமா பயணத்தை 3 திசையில ஆரம்பிக்கணும். நீங்க 2 பேரும்
கிழக்கு திசை நோக்கி போகணும். நீங்க 2 பேரும் தெற்கு திசை நோக்கி பயணப்படணும். சித்தார்த், சாமி நீ மேற்கு திசையை நோக்கி போகணும். சாமி நீங்க சொல்றீங்க, நாங்க போறோம். இந்த பயணத்தோட முடிவு என்னவா இருக்கும்? நீங்க எல்லாரும் 3 திசைகளை நோக்கி போகும்போது 1000 வருஷங்களுக்கு முன்னால பூமிக்குள் புதைந்து கிடக்கிற உங்களுடைய பூர்வீகத்தை சேர்ந்த ஒரு அரிய பொருள் உங்க கண்ணில் படும். அந்த 3 பொருளையும் ஒன்னா சேர்க்கும் போது பிரபஞ்ச விதியில் ஒரு மாற்றம் ஏற்படும். இயற்கையாவே ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை நிலைமை சரியாகும். அதுக்காகத்தான் இந்த பயணம். இந்த பயணத்துல நீங்க யாரும் என்ன தவிர வேறு யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்புறம் உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? நீங்க உங்க கண்களை மூடி என்ன நினைச்சாலே நான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறத நீங்க உணர்வீங்க. உங்க ஆசீர்வாதத்துல இந்த விஷயத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சிடுவோம்னு நம்புறேன். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. சாமி ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. நீங்க கிளம்பலாம். சரிங்க சாமி. வா அஞ்சல, நமக்கு நிறைய வேலை இருக்கு. வா போய் பார்க்கலாம். அப்புறம் நீங்களும் கிளம்பலாம். சரிங்க சாமி. சித்தார்த், நீ கிளம்பு. சரிங்க சாமி, நான் வரேன். நேத்து நைட்டு நாம போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்திருப்போம் இல்ல? ஆமா பெரியப்பா. அப்ப அந்த கேமரா ஃபுட்டேஜ் போட்டு பாரு. என்ன அவ மட்டும் தனியா வர்றா? இதுல என்னமோ சம்திங் ராங்கா இருக்குமா? தாத்தா பாட்டி 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. அது பக்கவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அவங்க திரும்ப வந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையே. அதாம்மா டவுட்டா இருக்கு. அப்போ அவங்க கொண்டு போன 2 கோணிப்பையில இருந்தது ஒருவேளை தாத்தா பாட்டியா இருக்குமோ? எனக்கு
ஏம்மா அப்படிலாம் இருக்காதும்மா, இருக்காது, பதட்டப்படாத. இது பாரு, அப்படிலாம் இருக்காதும்மா. அந்த நன்றி கெட்டவங்களை விட்டு வைக்க கூடாது. இப்பவே அவங்க முகத்திலேயே கிழிக்கணும். அவசரப்பட வேணாம் பெரியப்பா. நம்ம கிரிமினல்ஸ் டீல் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது. தாத்தா பாட்டி கடைசியா சாவித்திரி ரூமுக்குள்ள தான் போயிருக்காங்க. பெரியப்பா, அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு செக் பண்ணா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் பெரியப்பா? ஷூரா கிடைக்குமல்லம்மா? ஆமா, வாங்க பார்க்கலாம். சரி சரி, வாங்க பெரியப்பா. வா. நம்பூதிரி ஐயா ஏன் கால் பண்றாரு? சொல்லுங்க சாமி. மோளே ராணி, பொம்மியோரு பெரிய ஆபத்துல இருக்கா மோளே. என்ன சாமி சொல்றீங்க? மோளே, என்னால எல்லாத்தையும் போன்ல சொல்ல முடியாது. சீக்கிரம் இங்க கிளம்பி வா. உனக்கு நான் நேர்லயே எல்லாத்தையும் சொல்றேன். சரிங்க சாமி, நான் வரேன்.